Praise the Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூடியிருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்யும். கடந்த நாட்களிலே கர்த்தர் தமது கரத்தை நீட்டி நம்மை விடுவித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை கரம் பிடித்த இம்மட்டுமாக நடத்தி வந்தார். அந்த தேவனுடைய கைகள் குறுகி போகவில்லை. இனிமேலும் கர்த்தர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை வழிநடத்துவார், அவர் நமக்காக பராக்கிரமம் செய்வார், அற்புதங்களை செய்வார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக 138ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் நடுவிலே அழிந்து போவோம், இல்லாமற் போவோம், இனி ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை என்று நாம் நினைக்கிற அதே இடத்திலே கர்த்தர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பித்து அந்த துன்பத்தின் நடுவிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காத்து ஜெயமாக நம்மை வழிநடத்துவார். மட்டுமல்ல, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதே நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினிருக்கிற சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே சத்துருக்களாக எழும்புகிற பல காரியங்கள் நமக்கு முன்பாக உண்டு. அதாவது சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். மனிதனை கொண்டு பிசாசானவன் செய்கிற பல காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள வருகிற பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அங்கே நாம் நம்முடைய சுய பலத்தினாலே, நம்முடைய கரத்தினாலே நாம் எதுவுமே செய்யாமல் தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக தமது வலது கரத்தை நீட்டி தேவனுடைய ஜனத்தை அவரை முழு உறுதியத்தோடு துதிக்கிற, ஆராதிக்கிற, உத்தமமாக அவரை பின்பற்றுகிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் ரட்சிப்பார். மட்டுமல்ல, அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக நமக்கு அனுகூலமாக நீட்டுகிற அதே தேவனுடைய கரம் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் நீட்டுவார். நமக்காக கர்த்தர் பராக்கிரமம் செய்வார், நமக்காக கர்த்தர் ஜெயத்தை தருவார். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிப்போமாக. 3 காரியங்களை நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. எந்த துன்பத்தின் நடுவிலையும் நம்மை அங்கே இருந்து உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நமக்குண்டு. அவருடைய கரங்கள் தேவனுடைய ஜனத்துக்கு அனுகூலமாக இருந்து அவர்களை ரட்சிக்கும். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக நின்று நிச்சயமாகவே கர்த்தர் கரத்தை நீட்டி யுத்தம் செய்வார். இந்த நாட்களிலே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வோமாக, வசனத்தை நம்புவோமாக, ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நீர்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் கடந்து செல்லுகிற எல்லா துன்பத்தின் நடுவிலே ஒவ்வொரு நாளும் நீர்களை உயிர்ப்பித்து ஜெயமாக நடத்துகிற அன்பர்களுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய கரத்தை அப்பா நீட்டி உடைய வலது கரம் எங்களை ரட்சிக்கும், உடைய வலது கரம் எங்களை விடுவிக்கும், உடைய வலது கரம் எங்களை உயர்த்தும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, சத்துருக்களுக்கு விரோதமாக நம்முடைய கரத்தை நீட்டி எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்காக பராக்கிரமம் செய்து கர்த்தர் ஜெயத்தை தருகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். சம்பூர்ணமாக தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Good morning. Have a blessed day. May God bless you all.